சில பல சில்லறகள்னால போன வாரம் ரிலீஸ் ஆன படத்துக்கு இப்போ ரிவ்யூ போட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் ரிவ்யூ போடுற முதக்கு இருக்கேன். நானா தான் இருப்பேன். வேற யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, ஸ்ரீலங்கால எக்கனாமிக் கிரைசிஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளால இனிமேல் இங்க இருக்க முடியாது. நம்ம ஃபேமிலிக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் வேணும் அப்படிங்கிறதுனால, இல்லீகலா ராமேஸ்வரத்துக்கு வராரு சசிகுமார் அண்ட் சசிகுமார் ஃபேமிலி. அங்க இருந்து யோகி பாபு உதவியோட சென்னை வராங்க. இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல வந்து பாம் பிளாஸ்ட் ஆகுது. அந்த பாம் பிளாஸ்ட்டுக்கும் சசிகுமார் ஃபேமிலிக்கும் தான் சம்மந்தம் இருக்குன்னு போலீஸ் இன்னொரு பக்கம் இவங்களை தேடிட்டு இருக்காங்க. அட்லாஸ்ட் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியோட கதை. அவுட்லைனா பார்த்தோம்னா, இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு சீரியஸான படம். ஒரு சீரியஸான சப்ஜெக்ட் தான். ஆனா இவங்க பிரசன்ட் பண்ண விதம்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ட்ரீட்மெண்ட்டே வேற மாரியா இருக்கு. இன்னொன்னு கிளைமேக்ஸ் பொறுத்தவரை இவங்க ஆரம்பத்துல சொன்ன கதைக்கும் கிளைமேக்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் சம்மந்தம் இருக்கும். பட் இவங்க சொன்ன அந்த கோர் விஷயம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்தது. அது படம் பார்த்தவங்களுக்கு அது தெரியும். இந்நேரம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இவங்க படத்தை பிரசன்ட் பண்ணியிருக்க விதமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது. இன்னொன்னு படம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா காமெடி அண்ட் எமோஷனல் பெண்டிங் வந்து சூப்பராகவே இருந்தது. நல்லா வயிறு குலுங்க குலுங்க சிரிச்சுட்டு வரலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கேஸ்டிங், ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே தான். மெயினா வந்து பாத்தீங்கன்னா கேஸ்டிங். என்னதான் இந்த படத்துல அடுத்தடுத்து இதுதான் நடக்க போகுது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணாலும் கூட நம்மள எந்த ஒரு இடத்துலயும் போர் அடிக்க விடாம லேக் இல்லாம நல்லா கலகலன்னு கொண்டு போயிருப்பாங்க கிளைமேக்ஸ் வரைக்குமே. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேஸ்டிங் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். குறிப்பா சசிகுமாரா இருக்கட்டும், சசிகுமார் பையனா வர அந்த முரளிதாஸ், அதுக்கப்புறம் எம் எஸ் பாஸ்கர், அதுக்கப்புறம் இளங்கோ குமாரவேல், இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லா சீரியஸான சீனுக்கு பின்னாடி ஒரு காமெடி சீனும், எல்லா காமெடி சீனுக்கு பின்னாடி ஒரு சீரியஸான சீனும் சொல்லி நல்லாவே பிளெண்ட் பண்ணி ஒரு லூப் மூட்ல அது கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஷோ ஸ்டீலர் அப்படின்னா அந்த சின்ன பையனா வர அந்த முரளிதாஸ் தான். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் அந்த பையனோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த தியேட்டரே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலில் எரப்ட் ஆகிற அளவுக்கு இருந்தது. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல என் பேர் ஆகாஷ்னு சொல்ற சீனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஓணம் கெட்டப்ல வருது, அதுக்கப்புறம் என் பேர் ஜோசப் குருவிலான்னு சொல்றது, அதுக்கப்புறம் மம்மட்டியன் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது, அதுக்கப்புறம் அப்பா உங்க போட்டோவை நான் எடுத்துட்டு வந்து அங்க வைக்க போறேன்னு சொல்ற எல்லா சீனும் பாத்தீங்கன்னா ஒரு குபீர் மூமெண்ட் தான். அது ரொம்பவே நல்லாவே பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாம இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் இந்த பாட்டை கேட்டா உனக்கு ஏன் ஞாபகம் தான் வரும்னு சொல்ற எல்லா சீனுமே பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் பேக்ட் ஐட்டமா தான் இருந்தது. அது நல்லா இருந்தது தியேட்டர்ல பார்க்க. சில சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா டயலாக் ஓரியன்டட் காமெடியா வந்து பாத்தீங்கன்னா அந்த கவுண்டர்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. குறிப்பா யோகி பாபு அடிக்கிற சில கவுண்டர்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டார்டிங்ல நானும் நாயும் ஒன்னாடா அப்படின்னு கேட்கற அந்த சீனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கள்ளக்காதல்னு தெரிஞ்சா நான் முதல்ல கையை அவுத்து விட்டுருப்பேன்னு சொல்ற அந்த சீனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சசிகுமார் அந்த இன்னொரு கேரக்டர் பாத்தீங்கன்னா அந்த எண்டா மௌனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டயலாக் இருக்கட்டும், அது எல்லாமே சூப்பராகவே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த படத்துல எமோஷனல் சீனும் பாத்தீங்கன்னா குறைய இல்லை. எல்லாமே ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. குறிப்பா பாத்தீங்கன்னா எம் எஸ் பாஸ்கர் போலீஸ் கிட்ட பேசுற சீனா இருக்கட்டும், ரமேஷ் திலக் சசிகுமார் கிட்ட கிளைமேக்ஸ்ல பேசுற சீனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த படத்தோட டேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காங்க. அது இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ கிளைமேக்ஸ்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன போர்ஷன்ல அவங்க எமோஷனலா பேசுற ஒரு சீன் இருக்கும். அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு யாருக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு பர்சனலா நிறைய இடத்துல மெயினா இந்த சசிகுமார் அவங்க ஃபேமிலி இந்த காலனிக்கு ஏறினதுக்கு அப்புறம் காலனியில் நடக்கிற சில சில விஷயங்களை அவங்க காட்டும்போது எனக்கு பர்சனலா மொழி படத்தோட ரெஃபரன்ஸ் அந்த அந்த படத்தோட ஞாபகம் வந்து ரிப்பீட்டடா இருந்துகிட்டே தான் இருந்தது. அதுக்கு மெயின் காரணம் வந்து பாத்தீங்கன்னா ராதாமோகன் அவரோட பற்றையில இருந்து அதே ஆட்களை இந்த படத்துல கேஸ்டிங் வச்சதுனால தான் எனக்கு பர்சனலா குறிப்பா எம் எஸ் பாஸ்கரா இருக்கட்டும், இளங்கோ குமரவேலா இருக்கட்டும், அண்ட் டயலாக் டெலிவரியா இருக்கட்டும், அண்ட் சில பல அந்த நாடகத்தன்மையோட இருக்கிற அந்த காமெடியா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது மொழி படத்தோட அந்த ஒரு சாயல் வந்து எனக்கு ரிப்பீட்டடா பட்டுட்டு தான் இருந்தது. இது எத்தனை பேத்துக்குன்னு தெரியல. உங்களுக்கு அதே ஃபீல் வந்ததுன்னா கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு மொமெண்ட் இருக்கு. ஒரு ப்ரொபோசல் சீன் வரும். எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டா சொல்ல முடியாது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொபோசல் சீன், லவ் ப்ரொபோசல் சீன் வந்து இந்த படத்துல இருக்கு. அது அவ்வளோ கியூட்டா அழகா இருக்கு. போற போக்குல ஒரு சிம்பிளா அது பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. மத்தபடி டெக்னிக்கலா பார்த்தோம்னா ஒரு அறிமுக இயக்குனர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டீம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டைரக்டர் ஒர்க் வந்து இந்த படத்துல நல்லாவே பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ டெக்னிக்கலா இது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படம் தான். மியூசிக் இந்த படத்துக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ மிஸ் பண்ணாம தியேட்டர்ல ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய பார்த்து நல்லா என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம் தான் இது.